காண்கின்ற தேவன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:1. குறிப்பிட்ட ஒருவர் நல்லது செய்கிறவர்களையும் உன்னிப்பாக கவனிப்பார், தவறு செய்கின்றவர்களையும் கூர்ந்து கவனிப்பார். அவரோடு சம்பந்தப்படும் எவரிடமும் என்னென்ன குறைகள் உள்ளது, என்னென்ன நிறைகள் இருக்கின்றது என்று வடிகட்டி ஆராய்வதில் அவர் ஒரு கில்லாடிதான். ஆனால் அவர் யாருக்கு கஷ்டம், பிரச்சனை, நெருக்கடி, குறைவுகள் இருந்தாலும் அவற்றை அவர் கண்டு கொள்ளவே மாட்டார். மற்றவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை உற்று கவனிக்கும் கண்களை உடைய அவருக்கு யாருடைய கஷ்டங்களும் வேதனைகளும் தெரியாதது வேடிக்கையான விஷயம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் நம்மிடம் பரிசுத்தம் இருக்கிறதா, பாவம் இருக்கிறதா என்பதை மட்டும் சோதித்து அறிகின்றவர் அல்ல. அவர் நாம் எங்கே எப்படியெல்லாம் தவறாயிருக்கின்றோம் என்பதை மட்டுமே சோதனையிட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அல்ல. அவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை பரிசோதி அறிகிறவர்தான். ஆனால் நாம் எங்கே எப்படி எவ்விதத்திலெல்லாம் துன்புறுகின்றோம் என்பதை அவருடைய கண்கள் காணும். அவர் நம்முடைய நல்லது கெட்டதுகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் எஜமான்தனமான தேவன் அல்ல. தேவன் நம்மை புத்திர ஸ்வீகார அந்தஸ்துடன் வாழவே அழைத்திருக்கிறார். எனவே தகப்பனின் கண்கள் பிள்ளைகளின் கஷ்டங்களை கண்டு கொள்ளாமல் இருக்க முடியாது. சில நேரம் நம்மை சிரித்த முகத்தோடும் கலகலப்பான வார்த்தைகளோடும் தான் பலர் பார்க்கின்றனர். நாம் நன்றாயிருப்பது போலவும் சௌகரியமாயிருப்பது போலவுமே பலர் நினைக்கின்றனர். ஆனால் நம்முடைய இருதயமோ அழுது கொண்டிருக்கும், நம்முடைய மனமோ வேதனையால் முனகி கொண்டிருக்கும். சில சூழ்நிலைகளுக்காக நம்மை நாம் நன்றாயிருப்பது போல பிறர் காண செய்தாலும் நமக்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தேவனுடைய கண்கள் காணும். தேவன் பரிசுத்தமான கண்களை உடையவர் மட்டும் அல்ல, அவர் அன்பான கண்களை உடையவர். ஆகாரின் வேதனையும் துயரத்தையும் யாராலும் கவனிக்க முடியாத ஒரு பாலைவனத்தில் கர்த்தரின் கண்கள் அவளின் துயர நிலையை கண்டது மட்டும் அல்லாமல் அவரால் அவளின் வேதனையை பார்க்கப்பட்டதை அவளுக்கு அறிவிக்கவும் செய்தார். சிந்தனைக்கு, தேவனுடைய பரிசுத்த பார்வையை அறிந்து வாழ். அவருடைய அன்பின் பார்வைக்கு எதுவும் மறைவாயிராது. ஆமென்.